என்ன ஃபீல் ஆச்சோ அதான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு இப்போ சொன்னான். இன்னைக்கு பேட் டச். ஐயோ பேபின்னு சொன்ன வாயை உடச்சிருவேன். உன்னை நியாயப்படுத்திக்க என்னை தூக்கில் கூட தொங்க விடுவல்ல. இப்படி சொன்னதுக்கு என்னை செருப்பாலே அடிச்சிருக்கலாம். வேற வேலை வெட்டி இல்லை எனக்கு. இந்த அம்மா அப்படியே ஐஸ்வர்யா ராயி உன்னை பேட் டச் வேற பண்ணுறாங்க. நான் ஓப்பனாக சொல்லட்டா, மறுபடியும் நீ எனக்கு குல்லா போட தான் பார்க்குற. வாட்டர்மெலன் பேச்சை கேட்டுக்கிட்டு என் பேரை நார் அடிச்சிட்டல. என் அம்மா சத்தியமா எதுவுமே நான் பண்ணலை. பேட் டச் நான் பண்ணலை அப்படின்னு கமருதீன் பார்வதி கிட்டையும் ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பார்வதி, நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், நீ என்கிட்ட பேசாமல் இருந்த, அதனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீ பேட் டச்லாம் பண்ணலை, எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, ஓகேயா அப்படின்னு கமருதீனை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா கமருதீனுக்கு சப்போர்ட்டா, என்ன பேட் டச் பண்ணியிருந்தா சப்புன்னு அறிய வேண்டியது தானே, ஏன் உனக்கு வாய் இல்லையா, கையை பிடி காலை பிடின்னு பிடிக்கிறது, அப்புறம் என்ன பேட் டச்சு, இவளுக்கு 100 நாள் இந்த வீட்டில் இருக்கணும், அதுக்கு இப்ப கமருதீனை கண்டென்ட்டா மாத்திரா. கமருதீன் மேல ஒரு பழிய போட்டு இதை வச்சு ஒரு 100 நாள் உள்ள இருந்துடலான்னு பிளான் போட்டிருக்கா பார்வதின்னு திவ்யா சாண்ட்ரா கிட்ட சொல்றாங்க. கமருதீன் கிட்ட மேரேஜ் வரைக்கும் பேசின பார்வதி இப்ப சடனா கமருதீன் பேட் டச் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் மேல உண்மையா பாசம் இருக்கும் போது எப்படிங்க அவங்கள பத்தி இவ்வளோ தப்பா பேச முடியும்? அப்போ கமருதீன் மேலே பார்வதிக்கு இருந்தது ஒரு ஃபேக்கான ஃபீலிங்னு தெளிவாக தெரியுது. பார்வதிக்கு கமருதீன் மேலே இருக்கிறது ஒரு உண்மையான ஃபீலிங்கா இல்லை ஃபேக்கான ஃபீலிங்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள்.